ரசம் வச்சாலே புளிக்குது இல்ல டேஸ்டே வரலனா நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 பழுத்த தக்காளியை நல்லா புளிஞ்சி சாரை மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிய 1 கிளாஸ் தண்ணியில கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சட்டியில தக்காளியும் நெல்லிக்காய் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்பதான் பச்சை வாசம் போகும். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகை இடிக்கல்லுல சேர்த்து தட்டிக்கிறேன். 5 பெரிய பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து தட்டி எடுத்துக்கலாம். இப்ப கொதிச்ச தக்காளி தண்ணியில 2.5 கிளாஸ் தண்ணி ஊத்தி இடிச்ச மிளகு ஜீரகமும், ஒரு கை கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இப்ப ரசம் நொர வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அடுத்து பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே 4 வரமிளகா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 4 இடிச்ச பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்ச உடனே ரசத்துல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியா ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், தக்காளி ரசம் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன்.